கடலைப்பருப்பு விசில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 4 விசில் வச்சுட்டு தேவையானது இப்போது புடலங்காய் கூட்டுக்கு இங்கே பாருங்கள், புடலங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கணுங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுணும். எல்லாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் போடணும். ஓகேங்களா? நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு, அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டிட்டு விசில் வைக்கணுங்க. விசில் வச்சுட்டு வெந்துச்சுன்னா 2 வரமிளகாய் போட்டு கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தாளிச்சு நாங்கள் விசில் வச்சுட்டு 4 விசில் போகிறோம். ஏற்கனவே இப்போ கடலைப்பருப்பு விசில் வச்சிட்டோம்ல, 4 விசில் வச்சுட்டு தேங்காய் அரைச்சிட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி பத்தாது, கம்மியாக தான் வச்சோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு டம் போட்டுங்க. விசில் 4 விசில் வந்துச்சிங்கன்னா கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இறக்கும் போது தேங்காய் ஊற்றினா டேஸ்ட் கொடுக்கும், இல்லைன்னா மாதிரியாக இருக்கும். பார்த்திங்களா? விசில் வந்துடும். அவ்வளோதான். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சி ஓப்பன் பண்ணணும். குக்கர் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் போட்டுக்கலாம். புடலங்காய் கூட்டு நம்ம தேவைன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். என்னென்னா புடலங்காய் கூட்டுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இருக்காது, கோஸ் கூட்டுக்கு தான் இஞ்சி பூண்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்க அப்பளம் இருந்தால் போடுங்க, செமையாக. கொத்தமல்லி போட்டுருங்க. எண்ணெயில் போட்டால் கொத்தமல்லி நல்லா இருக்காது, கருகிடும். அதனால் பச்சையாக போடுறது தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இறக்கணுங்க. அவ்வளோதாங்க.